அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இலங்கையிலேருந்து அகமதுங்கிறவர் கேட்குறாரு. அக்கீகா சம்பந்தமான ஒரு கேள்வி. அக்கீகா கொடுக்காமல் அந்த காசுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கலாமா அல்லது காசாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அக்கீகாவை பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தை பிறந்தால் 2 ஆடு அறுக்கணும், பெண் குழந்தை பிறந்தால் 1 ஆடு அறுக்கணும், அதுவும் 7வது நாள் அறுக்கணும். இப்படின்னு ஒரு சுண்ணத்து இருக்குது. வசதி இருந்தால் கடன் வாங்கி சிரமப்படலாம் செய்யக்கூடாது, இல்லாட்டி விட்டுடலாம், பாவமெல்லாம் ஒன்றும் வராது. செஞ்சால் நன்மை, வசதி இருந்து செஞ்சால் நன்மை. வசதி இல்லாமல் விட்டால் அதுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். அது ஒரு சுண்ணத்தான ஒரு இபாதத். இப்போ என்ன கேட்குறாருன்னா, அக்கீக்காண்டு கொடுக்குறது இறைச்சி எடுத்துக்கிட்டு சிரமப்படுறதுக்கு பதிலாக ஒரு ஆடு 10,000 ரூபா வருமா, அந்த 10,000 ரூபா எடுத்து இந்த ஏழைக்கு நீங்கள் வச்சுக்கிறங்க, அல்ல 2000 ஒரு 5 ஏழைக்கு பிரித்து கொடுத்துட்றோம், அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி செய்யலாமான்னு கேட்குறாரு. பொதுவான தர்மங்களுக்கு நீங்கள் விருப்பப்படி செய்யலாம். இன்னது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அதை மீறினா அல்லாஹ்வை மீறின மாதிரி தான் ஆகும். இப்போ உதாரணமாக ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு மனு போடுறீங்கன்னா ரெவன்யூ ஸ்டாம்ப் ஓட்டணும்னு போடுவோம், 50 காசு ஸ்டாம்ப் ஓட்டணும்னு போடுவோம். 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டினா கிழிச்சு போட்டுருவாங்க. அதுக்கு என்ன ஒட்ட சொல்கிறான்னு என்ன செய்யணும், அதைத்தான் ஒட்டணும். அப்போ நான் அதை விட கூடுதலாக ஸ்டாம்ப் ஓட்டினேன்னா உனக்கு அப்படி ஒட்ட சொன்னான்னு கேட்பான். அப்போ என்ன மாதிரியாக ஒரு முறையில் செய்யணும்னு ஒரு அரசாங்க மனுவில் இருக்கிறதோ, ஒரு குறிப்பிட்ட பேப்பரில் இன்ன சைஸில் தான் இருக்கணும் பேப்பர்லமா, அவன் A4 எழுதிட்டு வர சொன்னான்னு வைங்க, நீங்கள் A3 பெருசாக எழுதிட்டு போனீங்கன்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணிடுவான். உன்ட்ட என்ன மாதிரி போட சொன்னால் அது மாதிரி கொடுன்னு தான் கேட்பான். ஒரு மனிதனுக்கே இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது, அதையே நம்ம மீறக்கூடாதுன்னு விளங்கி வச்சுருக்கும் பொழுது சொல்கிறது அல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தானே. அப்போ அல்லாஹ்விடமிருந்து ஒரு வழிகாட்டுதல் வந்தால், அப்போ அல்லாஹ்வுக்கே தெரிஞ்சுன்னு அப்படி சொல்லியிருப்பான்ல, நீங்கள் ஆட்டை கொடுங்க இல்லாட்டி காசை கொடுங்கன்னு இருப்பான்ல. ஆட்டை கொடுங்க இல்லாட்டி அரிசியை கொடுங்க, பேரிச்சம்பழத்தை கொடுங்க, கோதுமையை கொடுங்க, என்னத்தையாக கொடுங்க. ஃபித்ராவுக்கு இருக்குல்ல, அப்படி ஃபித்ரா ரமலான்னு தர்மம் செய்கிறோம், பேரிச்சம்பழம் கொடுக்கணும், பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க, கோதுமையை கொடுங்க, கோதுமை கொடுப்பாங்க, திராட்சை பழம் வச்சுக்கிறவங்க உலர்ந்த திராட்சை அதை கொடுத்தாங்க. இப்படி பல பொருள்களை ஃபித்ராவுக்கு வாங்கிக்கிட்டாங்க. அப்படி இருந்த மாதிரி இதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபித்ராவுக்கு சொன்ன மாதிரி இதுக்கு சொல்லியிருப்பாங்க. இதில் என்னன்னு கேட்டால், ஒரு ஆடு அறுக்குதல் என்பது தான் என்ன இருக்குது, அது அல்லாஹ் எதிர்பார்க்குறான். ஒரு ஆடு அறுத்தல் என்பது இறைவனுக்காக வேண்டிய ஒரு ஆட்டை அறுக்கும்போது ஒரு பலியிடுதல் என்பது அந்த ஒரு வணக்கத்தை அடிப்படையாக வைத்தான் அறுக்க. இறைச்சியை நம்ம பங்கிட்டு கொடுக்குறோம், அது ஒரு விஷயம். இறைச்சியை பங்கிட்டு கொடுத்தாலும் அந்த ஒரு செயல் தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது செய்யப்படுது. அப்போ இதில் நீங்கள் இதே மாதிரி அப்போ ஹஜ்ஜி பெருநாளுக்கு குர்பானி கொடுக்குறதுக்கு பதிலாக 10 ஏழைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்ல முடியுமா? அப்படி செய்ய முடியாது. இன்னது தான் செய்யணும்னு சொன்ன ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது. மார்க்கம் அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செஞ்சுட்டு போயிடணும். இப்போ ஹஜ்ஜி கூட இப்படி கேட்கலாம்ல, ஹஜ்ஜிக்கு 6 லட்சம் 7 லட்சம் செலவாகுது, அதை செலவழிப்பதற்கு பதிலாக அதை விட நல்ல தான தர்மங்கள்லாம் செஞ்சு நான் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாமா, ஒரு ஆளுக்கு வீடு கட்டி கொடுக்கலாமான்னு கேட்டால், வீடு கட்டி தனியாக கொடுங்க, அது ஹஜ்ஜி செஞ்சது ஆகுமான்னு கேட்குறேன், அதுக்கு ஈடாகுமான்னு ஆகாது. அப்போ ஒவ்வொரு இபாதத்துக்கும் சில காரியங்களை செய்யணும்னு மார்க்கம் சொல்லி இருக்கும் பொழுது அதைத்தான் நம்ம செய்யணுமே தவிர நம்மளா செய்கிறது ஆதாரம் தேட வேண்டியதில்லை. யார் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் ஆதாரம் காட்டணும். ஆட்டை அறுக்கணுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது, அதை வேறு மாதிரி செய்யலாமான்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் ஆதாரம் காட்டணும். ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லைண்டா என்ன, கொடுக்காதீங்க. அப்போ அக்கீக்கானா அக்கீக்கா தான், அதைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர வசதி இல்லாட்டி விட்டுட்டு போங்க அப்படி வச்சுக்கணுமே தவிர அது காசாக கொடுக்கறது வேறு பொருளாக கொடுத்தால் ஏதோ தான தர்மம் செஞ்சதுக்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அக்கீக்கா கொடுக்கவில்லை, அக்கீக்காங்கிற அந்த ஒரு சுண்ணத்தை நீங்கள் செய்யலை என்று தான் ஆகும்.